பராசக்தியினுடைய ரிவ்யூவை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, உண்மையிலேயே படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தமிழுக்காக, தமிழ் உணர்வுக்காக ஒரு சிறப்பான ஒரு படம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வெல்லாம் இருக்குமே தவிர்த்து, ஒரு கிராஃப்டா ஒரு படமா ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு நிலை இந்த படத்துல இருந்துச்சா? சூர்யாலாம் விலகினாரே, உண்மையிலேயே சூர்யா எடுத்த முடிவு நல்ல முடிவு தானா அப்படின்னா பார்க்கலாம். சூர்யா எடுத்த முடிவு நல்ல முடிவு அப்படிங்கிறத தாண்டி சிவகார்த்திகேயன் எடுத்த மிக நல்ல முடிவுகள்ல ஒரு முடிவு பராசக்தி. ஏன் இந்த படம் ஓடுதோ ஓடலையோ, இந்த படம் வந்துட்டு தேறுதோ தேரலையோ, இந்த படம் உருப்பிடுதோ உருப்பிடலையோ, ஆனா சிவகார்த்திகேயனுடைய கெரியர்ல ஒரு நல்ல படம்னு ஒரு 10 எடுத்தீங்கன்னு வைங்களேன், பராசக்தியும் முதன்மையா வந்து நிற்கும். நல்ல படம்பா, அந்த மனுஷன் என்னப்பா அவரை போய் அடிக்கிறீங்க, அந்த கேஸ்ல அடிக்கிறீங்க, இந்த மியூசிக் டைரக்டர் கேஸ்ல அடிக்கிறீங்க, எதுலயும் அடிக்கூடாதுமா அந்த மனுஷன் தமிழுக்காக வந்துட்டு அவரே போராடினாருன்னு சிவகார்த்திகேயனே நீங்க ஒரு அண்ணாவா பாக்குற அளவுக்கு இந்த படம் உங்களை வந்துட்டு கிளர்ச்சி அடைய செய்ய வாய்ப்பு இருக்கு. அவருக்கு இருக்கக்கூடிய நிறைய நெகட்டிவான ஒரு இமேஜ் எல்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் வந்துட்டு காலம் கடந்து நீங்க பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க சிவகார்த்திகேயனே வரக்கூடிய அடுத்த ஒரு 20-30 வருஷத்துக்கு கழிச்சு வரக்கூடிய மக்கள் வந்துட்டு சிவகார்த்திகேயன் தான் அண்ணான்னு நினைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.